யூரியா போடுறோம் கெமிக்கல். இது போடும்போது நமக்கு எந்த வியாதியும் இல்லை. நீ பாத்தீங்கன்னா இதோடைய இப்போ வந்து இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, இதுக்கு வந்து இங்க வந்து மேல இதுக்கு பேர் என்ன, ஹார்ன்ஸ், கொம்பு இல்லையா? இந்த கொம்பு வந்து நம்ம மாட்டுல இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா வளைஞ்சி பெருசா இருக்கும். இது எதுக்கு இருக்கு, எப்படி வந்தது இது? பறக்கிறப்ப இது இருக்காது. கண்ணுக்குட்டி பாருங்க, அங்க ஒரு கண்ணுக்குட்டி கட்டி இருக்குமே, வெளியில போயிடுச்சு. கண்ணுக்குட்டிக்கு ஹம்ப் இல்லையே, ஸ்லோவா வளர 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 வந்தது இல்லையா? எதனால வருது அப்படி? இது பாத்தீங்கன்னா இது வந்து சூரியகேது நாடின்னு பேரு. சொல்லுங்க, சூரியகேது நாடி. கத்தி சொல்லுங்க, சூரியகேது. இந்த சூரியகேது நாடி என்ன பண்ணும்னா சூரியனுடைய கதிர்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதுதான் என்னவாகுது, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னவாகும், பஞ்சகவ்யமாகும். அப்போ சன்ரேஸ் வந்து என்னது, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சன்ரேஸ் உடைய நம்ம விட்டமின்ல ஏதோ ஒண்ணு சன்ரேஸ்க்கு இருக்கு, விட்டமின் டி. அப்போ பஞ்சகவ்யம் சாப்பிட்டா என்ன ஆகும், விட்டமின் டி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ளான் சாப்பிடக்கூடாது, பஞ்சகவ்யம் சாப்பிடணும். சரியா? அப்போ பஞ்சகவ்யம் வந்து இதுல இருந்து வருது. இதுக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் நம்ம வந்து வித்தியாசமான ஹம்ப் இருக்கும். ஏன், எனிபடி? ஒவ்வொரு மாட்டுக்கும் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? வேற வேற டைப். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏத்தபடி, அந்தந்த சாயிலுக்கு ஏத்தபடி, அந்தந்த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏத்தபடி, அந்தந்த மக்களுக்கு ஏத்தபடி இந்த மாடோடைய தன்மை மாறும். இப்ப பாத்தீங்கன்னா காங்கேயம் பக்கத்துல போனீங்கன்னா, காங்கேயம் யாராவது ஈரோடு பக்கம் போனீங்கன்னா காங்கேயம்னு இருக்கு. திருநெல்வேலி எங்க ஊர் பக்கம் போனீங்கன்னா சின்னதா இருக்கு திருநெல்வேலி, ஏன்னா வந்து மலை மேல ஏறும், மலை மாடுகள்னு பேரு. அப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏத்தபடி எவால்வ்டா இருக்கு. இப்ப எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எவால்வ்ட் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாமன அவதாரம் எப்படி இருந்தது, ஷார்ட். அப்போ வாமன அவதாரத்துக்கு அப்புறம் அவதாரங்கள் சொல்லுங்க, மத்ஸ்ய, கூர்ம. அப்போ ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எவால்வ்ட் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் தகுந்த மாதிரி மாடுகளும் எவால்வ்ட். இந்த ஊருக்கு மாடு பேர் என்ன, காஞ்சிக்குட்டை. அது காட்டுங்க, காஞ்சிக்குட்டை எங்க இருக்குன்னு. காஞ்சிக்குட்டை இதா, அதா. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த இது பாருங்க, நான் இப்படியே தொடறேன் பாத்தியா, ஒண்ணுமே பண்ணாது. நான் பக்கத்துல வரேன், இப்ப உங்களை பார்த்து இது பண்ணுது. இதுக்கு பேர் டியூலாப் ஸ்கின்னு பேரு. இதுக்கு பேரு, சரி உங்களை பார்த்து பயப்படுது, டியூலாப் ஸ்கின்னு பேர். கீழே தாடை இருக்கு இல்லையா, கீழே வந்து ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கு பாரு, அதுக்கு பேர் டியூலாப் ஸ்கின். அந்த தாடை இருக்கு இல்லையா, அந்த தாடை வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னோடைய உங்களுக்கு வேர்வை எல்லாம் வருது இல்லையா, வேர்வை வராம இருக்கிறதுக்காக பகவானே படைச்சிருக்கிறது. அங்க பாரு, மேல இருந்து வாயில இருந்து கீழே வரைக்கும் வருது. சரியா? அப்புறம் இந்த வால் பாருங்க, பின்னாடி பாருங்க, வால் வந்து இவ்வளவு ஹைட்டா இருக்குல்ல, எதுக்காக ஹைட்டா இருக்கு? கை தட்டுங்க மேடத்துக்கு. வந்துட்டா அது அப்படியே வந்து தடுக்கும். அப்ப நம்ம நாட்டு மாட்டுல என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஹம்பு, ஓகே, லாங் டெயில் சொல்லுங்க, லாங் டெயில், ஹம்ப், பிகர் ஹார்ன், டியூலாப் ஸ்கின். சில இடத்துல ஹம்ப் வந்து சின்னதாவும் இருக்கும். அப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் நம்ம, டியூலாப் ஸ்கின் இருக்கும். நாட்டு மாடுனாலே கீழே என்னது, தாடை. ஓகே, கீழே வந்து நமக்கு வந்து டியூலாப் ஸ்கின் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வருது இல்லையா, அந்த ஸ்கின் பண்ண போறோம். ஃபிளாபியா இருக்கு. we will touch the cowlet and we will put it there. எல்லாரும் ஓகே, இந்த டீம் இங்க வாங்க. just
கவுடன் பவுடர்ல டிக்கெட்னு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் இருக்கு. அதை சேர்த்து பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். சப்பாத்தி மாவு சைஸ்ல பிணையணும். எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் இப்போ தர போறேன். நீங்க எல்லாரும் 5 பார்த்தா இருக்கீங்க. 5 எண்ணம் ப்ளீஸ். கேட்ச். பத்தியா எப்படி எக்ஸ் பாரு. ஆல் ஸ்டார்ட் சூப்பர் கேட்ச் கேட்ச் வாவ் சூப்பர் கேட்ச் கேட்ச் அங்க தலையில கேட்ச் இடிக்க கூடாது. வாட் இஸ் குட் திஸ் லுக் ஆ இது 2 பார்ட்டா இருக்கு இல்லையா? வாட்ச் 2 பார்ட்டா இருக்கும். சில அச்சுல வந்து கரெக்டா வந்து நம்பர் போடுவோம். உங்களுக்கு அப்படிதான் தந்திருக்கேன். இது 2 இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். 3 போல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ள போல்ட்டு அதில் உள்ள நட்டோட போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். நீங்களே போல்ட்டு போடலாம். இருந்து 4 பாகமாக பிரித்து தான் நம்ம பண்ணணும். பண்ணும்போது அதோடைய கால் பாகம்லாம் இருக்கும் இந்த பக்கத்தில். இதை தெரியுதா? அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். அதை நடுவரில் வச்சு பண்ணீங்கன்னா சௌரியமாக இருக்கும். சரியா? அடுத்து 2வது பார்ட் அதே மாதிரி. ஒன்று பண்ணுறதுக்கு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் கூட ஆகும். அடுத்து 3வது பார்ட். 4th இப்போ முடிஞ்சாச்சு. என்கிட்ட இவ்வளவு மிச்சம் இருக்கு. இது நல்லா அழுத்தணும். அழுத்திட்டு ஓரளவு மட்டமா வச்சுக்கணும். சரியா? Make it flat because when you invert it, it has to stand. கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் மார்பிள் இருக்கிறதுனால இதை லேசா பிடிச்சு கூட பண்ணிடலாம். இந்த மாதிரி தெரியுதா? மட்டமா ஆயிடுச்சுன்னா கீழே உட்கார்றது வசதியா இருக்கு. Make it flat so that when you take it இப்போ off, it can stand. மறுபடியும் ஸ்க்ரூவை கழட்டிக்கணும். So the key is don't take one big ball and put it stuffing inside. 3 smaller or 4 smaller balls. Then the first ball that you put, you need to push it really hard so that it reaches all the smaller ears and everything. Okay? Only then the impression will be good. Clear now? பேக்ல இந்த ஷோல்டர் தெரியும். முதல்ல இந்த ஷோல்டர் பாகத்தை வெளியில எடுத்துடணும். So first the back side of Ganesha. Don't. மறுபடியும் கைட்டு லேசா இந்த மாதிரி தட்டினோம்னா गोमातः नमोऽस्तुते भूमातः नमोऽस्तुते गोक्षीरं गोमयं दधिमूत्रं कृतं ननु गोक्षीरं गोमयं दधिमूत्रं घृतं ननु पञ्चगव्यं ददासि त्वं पञ्चपातकनाशनं पञ्चगव्यं ददासि त्वं पञ्चपातकनाशनं
करुणारूपिणि दुरितनिवारिणे स्वास्थ्यप्रदायिनि नमोऽस्तु ते सुरभिदेवे सुरमुनिपूजिते सकलकोटि जीवजननी गोमातः नमोऽस्तु ते भूमातः नमोऽस्तु ते लोकमातः नमोऽस्तु ते विश्वमातः नमोऽस्तु ते गोमातः नमोऽस्तु ते गोमाता जयतात् नित्यं कृषिकर्म प्रचोदिका गोसम्पत् वर्धतां नित्यं भारतीया हितावहा गेहे गेहे गवां पूजा ग्रामे गोमातृसेवनं देशे सर्वत्र गोरक्षा विश्वमाता सदा जयेत् लोकमातः नमोऽस्तु ते विश्वमातः नमोऽस्तु ते यो बोडुं निन्नोडुं पिहिजागिरौ कल्लाने